ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சாட்டர்டே ஈவினிங் எடுத்த விலாக் தாங்க. அக்கா பாப்பாலாம் ஊரில் இருக்காங்கன்னு தெரியும் இல்லைங்களா. ஸோ நைட் வந்து என்ன டின்னர் செய்கிறதுன்ட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். நான் வந்து அரிசி பருப்பு சாதம் வைக்கிறேன் அப்படின்னு. அக்கா வந்துட்டு இல்லை நான் எக் பிரியாணி வந்து பண்ணித்தரேன் நீ சாப்பிட்டு பாரு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஓகேக்கா அப்போ பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சடனாக வந்து ஹஸ்பண்ட் இருந்துட்டு கூடயே வந்துட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துக்கலாம், ஸோ பிரியாணி ப்ளஸ் சிக்கன் கிரேவி செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஓகே அப்படின்ட்டு அது கிளம்பிட்டோங்க. பிரியாணிக்கும் கிரேவிக்கும் வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இந்த தயிர் இதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு வாங்கிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போதே வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா, சந்தையெல்லாம் எடுத்து வைக்கிற டைம் ஆகிடுச்சு. ஓகே அப்படின்ட்டு போயிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா சும்மா இந்த பிரியாணிக்கு தேவையானது மட்டும் வாங்கிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு தயிர் பாக்கெட்டு, புதினா இதெல்லாமே வாங்கியாச்சுங்க. நான் வாங்கிட்டுருக்கேன் சைமல்டேனியஸாக என் ஹஸ்பண்டும் வந்துட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு செய்யணும் இல்லைங்களா. ஸோ குழந்தைங்களுக்கும் பசிக்கும். நாங்கள் பிளான் பண்ணதே ஒரு 7 o'clock மேலே ஆகிடுச்சு. ஓகே அப்படின்ட்டு எல்லாத்தையுமே பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்து சிக்கன் கிரேவி செஞ்சேன், அக்கா வந்து பிரியாணி செஞ்சாங்க. அப்படியே பேசிகிட்டே ஒவ்வொருத்தரும் ஒரு வேலையை செஞ்சோம். ரொம்பவே ஜாலியாக இருந்து பசங்களுமே வந்துட்டு வெங்காயம் கட் பண்ணுறது, தக்காளி கட் பண்ணுறதுக்கெலாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அன்னைக்கு வந்துட்டு எல்லாம் சமைச்சிட்டு சிக்கன் கிரேவி ப்ளஸ் ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து எக் பிரியாணி எல்லாம் சமைச்சிட்டு மொட்டை மாடியில் போயிட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டோம். கடைசியாக ஹாட் வாட்டர் வச்சும் குடித்தாச்சு.